நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வெற்றியின் பார்வை யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி. பொது வாழ்வில் சிகரம் தொட்ட சில ஆளுமைகளின் வாழ்விலிருந்து குறிப்பிடத்தக்க முக்கிய பாடங்களை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். நண்பர்களே, இப்போது நான் உங்களை பல ஆண்டுகள் பின்னோக்கி, குறிப்பாக 1959 ஆண்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் பம்பாயின் புறநகரான கிர்காம் பகுதிதான் அது. அங்கே ஒரு பழமையான கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்தின் மொட்டை மாடியில் எந்தவித பிசினஸ் அனுபவமும் இல்லாத சாதாரண குடும்பத்து 7 பெண்கள் கூடியிருந்தனர். தங்கள் குடும்பத்தில் எப்போதுமே இருக்கின்ற நிதி பற்றாக்குறையை எப்படி சமாளிப்பது என்ற கவலையுடன் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஏதாவது எளிதான கைத்தொழில் செய்து அதன் மூலம் சிறிது வருவாய் ஈட்டலாம் என்று பல்வேறு வழிகளை பற்றி பேசிக்கொண்டார்கள். இறுதியில் ருசியான அப்பளம் செய்து கடைகளுக்கு விற்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் பெரிய அளவில் அப்பளம் செய்ய தேவையான மாவு, உளுந்து, பாத்திரங்கள் வாங்க அவர்களிடம் பணம் இல்லை. அப்போது அவர்களுக்கு தெரிந்த நன்கு பழக்கமான சமூக சேவகரான சகன்லாய் கரம்சி பாரேக் என்பவரிடமிருந்து 80 ரூபாய் கடன் வாங்கினார்கள். அந்த 80 ரூபாயை கொண்டு சந்தையிலிருந்து தேவையான பொருட்களை வாங்கி தங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து முதல் நாள் 4 பாக்கெட் அப்பளம் உருட்டினார்கள். அந்த அப்பளத்திற்கு லிஜ்ஜத் என்று பெயர் வைத்தார்கள். குஜராத்தி மொழியில் லிஜ்ஜத் என்றால் டெலிஷியஸ், ருசியானது என்று பொருள். பக்கத்து தெருவில் உள்ள ஒரு சிறிய பலசரக்கு கடையில் அந்த அப்பளக்கட்டை விற்பனைக்கு கொடுத்தார்கள். முதல் நாள் அவர்களுக்கு கிடைத்த லாபம் சில ரூபாய்கள் மட்டுமே. ஆனால் அவர்களிடம் ஒரு தெளிவான லட்சியம் இருந்தது. யாருக்கும் நாம் அடிமை போல் வேலை செய்யக்கூடாது, சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும், நம்முடைய சொந்த கால்களில் நிற்க வேண்டும் என்பதுதான் அவர்களது லட்சியம். அடுத்த சில மாதங்களிலே அவர்களுடைய அப்பளத்தின் சுவையும் தரமும் பம்பாய் முழுக்க பேசப்பட்டது. வாங்கிய கடன் 80 ரூபாயும் 3 மாதங்களிலே அடைக்கப்பட்டு விட்டது. இங்கேதான் அந்த பெண்களின் உண்மையான தொலைநோக்கு பார்வை வெளிப்பட்டது. வியாபாரம் வளர வளர தரத்தில் எந்த ஒரு சமரசமும் செய்யக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இன்றைக்கு லிஜ்ஜத் பாப்படை இந்தியாவின் எந்த ஒரு மூலையில் உள்ள கடைகளில் வாங்கினாலும் ஒரே சுவையாகத்தான் இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று? ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரே அளவிலான உருட்டுக்கட்டைகள் வழங்கப்பட்டன. மாவு பிசையும் முறை, உலர வைக்கும் நேரம் என அனைத்து செயல்பாடுகளும் மிக துல்லியமாக வரையறுக்கப்பட்டது. அந்த செய்திகள் அனைத்தும் அந்த பெண்களுக்கும் தெரிவிக்கப்பட்டன. அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட தர கட்டுப்பாட்டாளர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் தினமும்
ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அப்பளத்தின் தரம் சரியாக இருக்கிறதா என்று பரிசோதனை செய்தார். தரம் குறைவாக இருந்தால் அந்த அப்பளக்கட்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த கடுமையான தரக்கட்டுப்பாடுதான் லஜ்ஜத் பாப்பட் என்ற பெயரை எந்தவித விளம்பரமும் இல்லாமல் மக்களிடையே நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றியது. லஜ்ஜத் பாப்படின் மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? அதன் நிர்வாக முறைதான். இந்த நிறுவனத்தில் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடே இல்லை. இங்கே வேலை செய்யும் 45,000 அதற்கும் மேலான பெண்களும் தொழிலாளர்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் இந்த நிறுவனத்தின் சமமான உரிமையாளர்கள், அதாவது கோ-ஓனர்ஸ். இவர்கள் லஜ்ஜத் சிஸ்டர்ஸ் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நிறுவனத்தில் வரும் லாபம் உரிய முறையில் கணக்கிடப்பட்டு அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கப்படும். நஷ்டம் ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்வது என்று அனைவரும் அமர்ந்து கூடி முடிவு செய்வார்கள். அதிகாலை 4:30 மணிக்கு நிறுவனத்தின் வேன் ஒவ்வொரு பெண்ணின் வீட்டுக்கும் சென்று அப்பளத்துக்கான மாவையும் இதர பொருட்களையும் வழங்கிவிடும். இந்த பெண்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே அப்பளம் செய்து மாலையில் அவைகளை கொடுத்துவிட்டு அன்றைய தினத்திற்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்வார்கள். பெரிய படிப்போ பெரிய சமூக பின்னணியோ இல்லாத பல்லாயிரக்கணக்கான ஏழை பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் தன்னம்பிக்கையையும் சுய மரியாதையையும் வழங்கி அவர்களை தலை நிமிர்ந்து நிற்க வைத்து இருக்கிறது இந்த லஜ்ஜத் பாப்பட் என்ற அசாதாரண இயக்கம். வெறும் 4 பாக்கெட் அப்பளத்தில் தொடங்கிய இந்த இயக்கம் இப்போது வருடத்திற்கு 1,600 கோடி ரூபாய்க்கு மேல் விற்று அதை டேர்ன்ஓவராக செய்யும் பிரம்மாண்டமான நிறுவனமாக வளர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு இங்கிலாந்து, அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் நாடுகள் என உலக அளவில் 25க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு லஜ்ஜத் பாப்பட் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு இந்திய அரசு லஜ்ஜத் பாப்பட் அதனுடைய இணை நிறுவனரான ஜஸ்வந்திபாய் பென் போப்பட் அவர்களுக்கு லஜ்ஜத் பாப்பட் சமுதாய பெண்களுக்கு அளித்து வரும் அங்கீகாரத்தை மனதில் நிறுத்தி நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீயை வழங்கி கௌரவித்து இருக்கிறது. 80 ரூபாய் கடனில் தொடங்கி நாட்டின் உயரிய விருதை பெற்றது வரை வெறும் நிறுவனத்தின் வெற்றி கதை அல்ல, மகளிருக்கான சுய மரியாதையையும் கௌரவத்தையும் மீட்டு அவர்களிடமே ஒப்படைத்த கதை இந்த லஜ்ஜத் பாப்பட்டின் கதை. நண்பர்களே, லஜ்ஜத் பாப்பட்டின் வெற்றி கதை நமக்கு 5 முக்கிய பாடங்களை கற்றுத் தந்திருக்கிறது. அவைகளை உங்கள் பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன். 1. டயலாக், உரையாடல். நம்பிக்கையானவர்களிடம் நம் வலிகளையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை. உரையாடலில் தான் தெளிவு, ஒரு தீர்வு கிடைக்கும். 2. யூனிட்டி, ஒற்றுமையாக இருப்பது. இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த 7 பெண்மணிகள் மட்டுமல்ல, நிறுவனத்தின் அனைத்து பகுதியில் உள்ள பெண்களும் மிகவும் ஒற்றுமையாக
செயல்படுவதால் தான் இந்த நிறுவனம் வெற்றிகரமாக இயங்குகிறது. ஈக்குவாலிட்டி 3. இங்கே வேலை செய்யும் பெண்களிடையே ஏற்றத்தாழ்வு என்பதே சுத்தமாக இல்லை. எல்லா பெண்களுமே லெஜட் சிஸ்டர்ஸ் என்றே அழைக்கப்படுகிறார்கள். நிறுவனத்தின் லாபமும் சரி சமமாகவே பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. 4. குவாலிட்டி கண்ட்ரோல், தரக்கட்டுப்பாடு. விற்கப்படும் பாப்பட்களில் ஏற்படுத்தப்படும் கடுமையான குவாலிட்டி கண்ட்ரோல் மக்களிடையே இந்த பொருளுக்கு மிகுந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ், பொருளாதார சுதந்திரம். இந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் பெண்களுக்கு கிடைக்கும் வருமானம் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரித்து இருக்கிறது, சுயமரியாதையை மேம்படுத்தி இருக்கிறது, சமூகத்தில் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, லெஜட் பாப்பட் நிறுவனத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் இந்த 5 பாடங்களில் உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமான பாடத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் குடும்பத்து பெண்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லெஜட் பாப்பட் பெண்கள் சுயமரியாதையுடன் உலகில் வாழ வேண்டும் என்பதை முக்கிய கருத்தாக ஏற்று செயல்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிந்தால் தொடர்ந்து இணைந்திருக்க வெற்றியின் பார்வை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு ஊக்கமூட்டும் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். அன்போடு ஜலால்.